இது என்ன கிரக மயிராடா? நமக்கு தான் அப்படி நடக்கணுமா? இந்த எப்பவும் இல்லாம இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கான். இப்படி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இருந்த ஒத்த பிள்ளை செத்து போச்சுன்னு தலைய மொழிகிறேன். பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்டு நீ விளையாண்டு கிழிச்ச லட்சணத்தை திருவிழா பார்த்தோம்ல. பிறந்த பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்டா, இல்ல பிறந்த மண்ணுக்கு பேர் வாங்கி தரணும். எதுவுமே இல்லாம அப்படி வெட்டியா தோத்துரு எனக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. பொறுக்கி பைய பொறுக்கி அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதிகாரத்துக்கு வருவாரா? நக்கு செத்தப்ப வருவாரா? வருவாரா? அவன் வரமாட்டா வரமாட்டா வரமாட்டா. அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். முதல்ல நான் பேசிட்டு ராமேஸ்வரத்துல பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். உங்களுக்காக பேசிட்டு போனேன். 2வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். 3வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த ஜெயிலு நீண்ட நாள். முதல்ல 15, அப்புறம் 55, அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் போட்டாங்க புதுச்சேரி சிறையில. என்னை பாக்குறாரு, இவன் என்ன தொடர்ச்சியா அந்த பையன் கத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கான், இவனுக்கு ஏதாவது செலவுக்கு காசு இருக்குமா இல்லன்னு தெரியலன்ட்டு அவரை கூப்பிட்டு, இந்த சீமான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடறாப்ல, பாவம் அவருக்கு செலவுக்கு ஏதாவது காசு இருக்குது இல்லையான்னு அப்ப ஒரு 15 வருஷம் இருக்கும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.